அஸ்ஸலாமு ஃப்ரைடே மெனுவில் பார்க்கலாமா? பிரியாணி பண்ணலாம், அது கூட எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணாமல் இருந்தால் எப்படி, அது இன்றைக்கி பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த உஜால கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கி ஒன்று வந்துட்டு 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மந்த் ஆனாலும் நாஸ் ஆகாது, அப்படியே ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம். பிரியாணிக்கு வந்துட்டு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அது கூட வேர்க்கடலை, ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு சேர்க்கணும். என்கிட்ட வெள்ளை இல்லை, நல்லா கருப்பெல்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம், இல்லைனா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு ஒரு 80% நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க. என்கிட்ட நான் வந்துட்டு மஞ்சப்பொடி, மிளகு பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லிப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன். இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருக்க பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு தேவையான உப்பு நல்லா போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மேஷ் பண்ணி இறக்கணுன்னா செம்ம டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகியாச்சு. இது பிரியாணி கூடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.